பிரபல நடிகர் ஜாக்கி சானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலை உலகத்தில் அவரது பங்களிப்பை பாராட்டி அவருக்கு 78வது லோகார்னோ திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த திரைப்பட விழா ஆகஸ்ட் 6 முதல் 16ஆம் தேதி வரை லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ளது. உலக சினிமாவை கலக்கிய ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்த ஜாக்கி சான் கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ரைட் ஆன் படத்தில் நடித்திருந்தார். மொசாத் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஈரான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. மொஹ்சன் லங்கர்னேஷன் என்ற அந்த நபருக்கு புரட்சிகர காவல் படையின் கர்னல் கொலையில் தொடர்பிருந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியிருந்தது. 2023ஆம் ஆண்டு தங்கள் நாட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு புகலிடம் அளித்ததாகவும் தெரிவித்திருந்தது. மொஹ்சன் லங்கர்னேஷின் புரட்சிகர நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் பேரியக்கத்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக நினைவு நாள் யாத்திரையில் கலந்து கொண்ட அவர், இந்தியா எல்லா மக்களுக்கான நாடு என்பதையும் எல்லா மக்களுக்கான மண் என்பதையும் கருத்தில் கொண்டுதான் நாட்டின் சுதந்திரத்திற்காக தலைவர்கள் பாடுபட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த நாட்டில் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை பாஜக அரசு முடிவு செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும். இந்த தேசத்தினுடைய முகமாகவும் இந்த தேசத்தினுடைய குரலாகவும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் கருவேப்பம்பாடி கிராமத்தில் மயானத்திற்கு பாதை இல்லாத அவலம் நீடிக்கிறது. கரடு முரடான பகுதிகள் மற்றும் விவசாய நிலத்தை கடந்து சென்று இறுதிச் சடங்கு செய்யும் நிலை உள்ளது. பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது, திட்ட அறிக்கை அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தைகள் தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்து வர்த்தகத்தில் ஈடுபடும் தளங்களில் இருந்து முதலீட்டாளர்கள் விலகி இருக்குமாறு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி அறிவுறுத்தியுள்ளது. சட்டவிரோதமான கருத்து வர்த்தக தளங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு தளங்களைப் போலவே செயல்படுவது போல் காண்பித்துக் கொள்ளலாம். லாபம், இழப்பு, ஸ்டாப் லாஸ், ட்ரேடிங் போன்ற சொற்களை பயன்படுத்துகின்றனர் என்று செபி தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற கருத்து தளங்கள் சட்டவிரோதமானவை என்று எச்சரிக்கை செய்துள்ள செபி முதலீட்டாளர்கள் கவனத்துடன் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. லிபரல் கட்சியின் வெற்றிக்கு வழிவகுத்த பிரதமர் மார்க் கார்னேவால் கனடாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடனான நல்லுறவும் புத்துயிர் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ட்ரூடோவின் ஆட்சியில் ஹர்தீப் நிஜார் கொலை சம்பவத்தில் இந்தியா கனடா இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டது. பின் பிரதமராக பொறுப்பேற்ற கார்னே இந்தியாவுடனான உறவுகளை மீண்டும் கட்டமைப்பதற்கான வழிகளில் கவனம் செலுத்தியதோடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இரு நாடுகளின் நல்லுறவு பேணி காக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை துணிச்சலுடன் எதிர்கொண்டு கார்னே எடுத்த நடவடிக்கை அவருக்கான செல்வாக்கை அதிகரிக்க வைத்தது. மேலும் வங்கிகளில் முக்கிய பொறுப்புகள் வகித்துள்ள கார்னே நிதி நெருக்கடிகளை திறம்பட கையாளும் திறன் கொண்டவர் என்பதால் கனடாவின் பொருளாதார வளர்ச்சியை அவர் உறுதி செய்வார் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். கனடா பிரதமர் மார்க் கார்னேவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் விரைவில் நேரில் சந்திக்க முடிவு செய்தனர். இந்த உரையாடலின் போது இரு நாடுகளும் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடுகளாக இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக மார்க் கார்னேவின் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. டிரம்பின் வரி விதிப்பும் கனடாவின் அமெரிக்காவின் மாகாணமாக வேண்டும் என்று அவர் பேசி வந்ததுமே கனடாவில் லிபரல் கட்சி மீண்டும் வெற்றியடைய முக்கிய காரணம் என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த போப்பாக ஆக விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்பிடம் அடுத்த போப்பிற்கான அவரது தேர்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு டிரம்ப் தான் போப்பாக விரும்புவதாகவும் அதுவே தனது முதல் தேர்வாக இருக்கும் என்று விளையாட்டாக குறிப்பிட்டார். தொடர்ந்து தனக்கு விருப்பமானவர் யாரும் இல்லை என்று கூறிய அவர், நியூயார்க் பேராயர் டிமோதி டோலன் போப்பிற்கு சிறந்த தேர்வாக இருப்பார் என்றும் தெரிவித்தார். I'd like to be Pope. That would be my number one choice.
No, I don't know. I have no preference. I must say we have a cardinal that happens to be out of a place called New York who's very good. மூன்றாவது முறையாக அதிபராவது குறித்து யோசிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் தி அட்லாண்டிற்கு ட்ரம்ப் கொடுத்த நேர்காணல் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் பேசியுள்ள ட்ரம்ப் தான் மீண்டும் அதிபராவது மிகவும் கடினமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அரசமைப்பின்படி ஒருவர் 2 முறைக்கு மேல் அதிபராக முடியாது. இருப்பினும் அண்மை காலமாக ட்ரம்ப் மூன்றாவது முறையாக அதிபராவார் எனவும் அதற்கான வழிமுறைகள் ஆராயப்படுவதாகவும் பேசப்பட்டது. இதனிடையே 2வது முறையாக ட்ரம்ப் அதிபர் பொறுப்பினை ஏற்று 100 நாட்கள் நிறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவு கொள்கையால் ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனை சரிந்தது. குறிப்பாக சீனாவில் உள்ளூர் போட்டியாளர்களால் அதன் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஐபோன் 16E ரக போன்களுக்கு கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆர்டர்கள் வந்த நிலையில் அதன் விற்பனை சற்று குறையக்கூடும் என்று கூறப்படுகிறது. சீனாவில் 90% ஆப்பிள் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த அளவில் நடப்பாண்டு 16% குறைந்துள்ளது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையுடன் AI தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய தாமதமாவதும் இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட இருந்த வீரமரணமடைந்த காவலரின் தாயார் இந்தியாவிலேயே இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரிலிருந்து வெளியேற்றப்படும் பாகிஸ்தானியர்களின் பட்டியல் சில நாட்களுக்கு முன் வெளியானது. இதில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான மோதலில் வீரமரணமடைந்து சௌரிய சக்ரா விருது பெற்ற காவலர் முதாசிர் அகமதுவின் தாயார் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முதாசிர் அகமதுவின் தாயார் சமீனா இந்தியாவிலேயே இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானிடம் ஒப்படைப்பதற்காக அதிகாரிகள் அவரை பஞ்சாபிற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கிருந்து அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். இதையடுத்து சமீனாவின் சகோதரர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்திய குடியுரிமை பெற்ற குழந்தையை பிரிய மனமில்லாமல் கதறி அழுத பாகிஸ்தானைச் சேர்ந்த தாயின் காணொலி காண்போரை கலங்க வைத்தது. அட்டாரி வாகா எல்லையில் நடந்த இச்சம்பவத்தின் போது குழந்தைக்கு இந்திய குடியுரிமை இருப்பதால் தாயுடன் அனுப்ப அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியை தொடர்ந்து சர்வதேச எல்லைப் பகுதியிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்றிரவு ஜம்மு காஷ்மீரின் நௌஷேரா, சுந்தர்பானி மற்றும் அக்னூர் செக்டார்களில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதேபோல பாரமுல்லா, குப்வாரா மாவட்டங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியிலும் பர்க்வால் செக்டாரில் சர்வதேச எல்லைப் பகுதியிலும் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ள இந்திய ராணுவம் இந்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுத்ததாகவும் கூறியுள்ளது. நெல்லையில் பாளையங்கோட்டை, கொக்கிரகுளம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர் மழையால் கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள 5 இடங்களில் அதிக நீர்வரத்து காரணமாக ஒரு பகுதியில் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மற்ற 4 பகுதிகளிலும் கோடை விடுமுறையை கொண்டாடும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்கின்றனர். மதுரையில் 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழலையர் பள்ளி நிர்வாக அலட்சியத்தால் சிறுமி தொட்டியில் மூழ்கிய நிலையில் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர் திவ்யா ராஜேஷ் மற்றும் அவரது உதவியாளர் வைரமணி ஆகியோருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஆருத்ரா என்ற சிறுமி கோடைகால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டபோது திறந்திருந்த 15 அடி ஆழ தண்ணீர் தொட்டியில் விழுந்ததில் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு அருகே ரேடியோ வானியல் மையத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முத்தோரை பகுதியில் உள்ள இந்த மத்திய அரசு நிறுவனத்தில் பூட்டுகள் உடைக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரிகள், சோலார் ஹீட்டர், காப்பர் ஒயர்கள் போன்றவை திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக ரேடியோ வானியல் மைய விஞ்ஞானி கிருஷ்ணகுமார் அளித்த புகாரின் பேரில்
ஊரக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கூலி வேலைக்காக உதகை வந்த கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக் உள்ளிட்ட 8 பேர் கும்பலாக திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அரசியல் விவகாரங்களுக்காக நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அடுத்து நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். சமூகத்தின் விழுமியங்கள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதேபோல கடந்த காலங்களில் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக 10% ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டதாக தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த திமுக அரசு அதனை கைவிட்டுவிட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக கூறியுள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாக கூறியுள்ள அவர், இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலுவின் இல்ல திருமண விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்புரையாற்றினார். திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட மூத்த அமைச்சர்களும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். திருமண விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமின்றி நாட்டுக்கும் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் விரைவாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்பட்டு, நான் உறுதியோடு சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன், வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்கிறேன். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, அதை பற்றியும் கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலுவின் இல்ல திருமண விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி மணமக்களை வாழ்த்தினார். இதேபோல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மணமக்களை வாழ்த்திவிட்டு புறப்பட்ட வானதி சீனிவாசன் எதிரே வந்த கனிமொழியை சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தினர் தனது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி பின்தொடர்வது, வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்கள் கவலை அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.
கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த தன்னை அளவு கடந்த அன்பால் நனைய வைத்ததாக தனது அறிக்கையில் கூறியுள்ள விஜய், இத்தனை அன்பை காட்டும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டுத் தருவதுதான் அன்பு காணிக்கையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதனை நிறைவேற்றி காட்டுவோம் என்று விஜய் கூறியுள்ளார். கட்சியினருக்கு அன்பு வேண்டுகோள், அன்பு கட்டளைகள் சில உண்டு என கூறியுள்ள அவர், தனது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது கவலை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தன் மீது அன்போடு இருப்பது உண்மை என்றால் இதுபோன்று இனி செய்யக்கூடாது என்றும், அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு கண்டிப்பும் சுய ஒழுக்கமும் முக்கியம் என்று தெரிவித்துள்ளார். தேமுதிக கட்சியின் பொருளாளராக எல்.கே. சுதீஷ் நியமிக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கட்சியின் இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் வெளிச்சந்தையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தும் அவரது சகோதரர் எல்.கே. சுதீஷ் கட்சியின் பொருளாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவைத் தலைவராக டாக்டர் இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளராக பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளராக அழகாபுரம் மோகன்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். துணை செயலாளர்களாக எம்.ஆர். பன்னீர்செல்வம், எஸ்.எஸ்.யு. சந்திரன், செந்தில்குமார், சுபாரவி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் கட்டப்பட்ட எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நிறுவனருமான பாரிவேந்தர் தொடக்கி வைத்தார். பல்துறை சிறப்பு சிகிச்சைகளை வழங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனை எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பாரிவேந்தர் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சிவகுமார், துணைத் தலைவர் கீதா சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஏஐ மூலம் செயல்படும் சிடி அரங்குகள், கதிர் இயக்க மையம், விரிவான ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகள் எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளன. சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களுக்கும் ஏற்ற 30க்கும் மேற்பட்ட சிகிச்சை அரங்குகள், 75க்கும் மேற்பட்ட அதிநவீன சிகிச்சை முறைகள், மேம்பட்ட மாடுலர் அறுவை சிகிச்சை அரங்குகளோடு திட்டமிட்டு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. சிறப்பு சலுகையாக மக்களோடு மருத்துவத்தை இணைக்கும் நோக்கில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இலவச பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அடங்கிய சுகாதார மேளாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் ரத்து செய்யப்பட்டது. மே 9ஆம் தேதி ரஷ்யாவில் 2ஆம் உலகப் போரின் வெற்றி தின கொண்டாட்டமும் அணிவகுப்பும் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த நிலையில் தற்போது அவர் பங்கேற்க மாட்டார் என்று ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் பிரதமருக்கு பதிலாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெற்றி தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவில் நடைபெறவுள்ள வெற்றி தின கொண்டாட்டத்தில் சீன அதிபர் உள்பட சுமார் 20 வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 786 பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தானில் இருந்து 1465 இந்தியர்களும் தத்தம் நாடுகளுக்கு திரும்பியுள்ளனர். பஹல்கம் பயங்கரவாதிகள் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் ஏப்ரல் 26ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. மருத்துவ விசா வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று கால அவகாசம் அளிக்கப்பட்டது. இதன்படி இந்தியாவிலிருந்து தூதரக அதிகாரிகள், அவர்களை சார்ந்தவர்கள், பாகிஸ்தானிய விசா வைத்திருப்பவர்கள், 8 இந்தியர்கள் என 786 பேர் இந்தியாவிலிருந்து அட்டாரி வாகா எல்லை வழியாக கடந்து சென்றுள்ளனர். அதேபோல 25 தூதரக அதிகாரிகள், இந்தியா விசா வைத்திருக்கும் 151 பாகிஸ்தானியர்கள் உள்பட 1465 இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இடும்பாவனம் கார்த்திக், சீமானுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பதிவிட்டுள்ள
தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் உள்பட 4 பேர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அண்ணன் சீமானவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற வகையில் சமூக வலைதளங்களில் தேனி பகுதியைச் சேர்ந்த அடையாளமற்ற உதிரிகள் சில பதிவுகள் இருக்கிறாங்க. அதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை பார்க்குறோம். சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசுவது, தனிநபர் தாக்கல் கொடுப்பது, ஆபாசமாக பேசுவது, இப்போ உச்சபட்சமாக கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்ங்கிற அளவுக்கு வந்திருக்கு. கார் நிறுத்துமிடம் தகராறு தொடர்பாக நடிகர் தர்ஷன் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகன் தரப்பிற்கும் சமரசம் ஏற்பட்டதால் இரு தரப்பினருக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான தர்ஷனுக்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகனுக்கும் இடையே அண்மையில் தகராறு ஏற்பட்டது. நண்பருடன் சேர்ந்து தர்ஷன் தங்களை தாக்கியதாக நீதிபதியின் மகன், அவரது மனைவி மற்றும் மாமியார் தரப்பில் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதேபோல நடிகர் தர்ஷன் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த இரு புகார்களின் அடிப்படையிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் தர்ஷன் தரப்பிற்கும் தங்கள் தரப்பிற்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதால் தங்கள் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி மற்றும் அவரது மனைவி லாவண்யா, மாமியார் மகேஸ்வரி தரப்பிலும் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் சமரச மனுவை ஏற்று நடிகர் தர்ஷன், அவரது நண்பர் மற்றும் நீதிபதியின் மகன் மற்றும் மனைவி, மாமியார் மீது பதியப்பட்ட 2 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்தில் ஏற்பாடுகள் வேகமெடுத்துள்ளன. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி மே 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இத்திருவிழாவில் 10 லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி வைகை ஆற்றில் கள்ளழகர் தங்க குதிரையில் இறங்கும் ஆழ்வார்புரம் பகுதியில் பந்தல்குடி வாய்க்காலில் வரும் கழிவுநீர் ஆற்றில் கலக்காத வகையில் தனி வாய்க்கால் வெட்டப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் ஆழ்வார்புரம் திடலை சமன்படுத்தும் மற்றும் சீரமைக்கும் பணிகளை மதுரை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகம் இணைந்து செய்து வருகின்றன.